வணக்கங்க. வாங்க எங்கள் வீட்டு வாழை மரத்தை காமிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாங்க வாழை மரத்தில் காய் வந்திருக்கு. இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இது வந்து 4வது மரம். நம்ம கன்று வச்சு மரமாகி 4வது மரத்தில் காய் வந்திருக்கு. இப்போ தாங்க நாங்கள் அறுக்க போகிறோம். 3 மரம். ஃபஸ்ட்டு மரம் பக்கத்துலேயே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே காம்பவுண்ட் இருக்கிறதுனால பின்னாடி சாக்கடைங்க. சாக்கடையில் விழுந்துருச்சு. மரம் ஃபுல்லாக விழுந்துச்சு. 2 மரம் பிஞ்சியோட காய் அப்படியே சாஞ்சிச்சிங்க. இப்போ தான் 4வது மரம் காய் வந்திருக்கு. அதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இப்போ எங்கள் தோட்டத்துக்குள்ளாரே மரம் சாய்வுலாம் இருக்குது, அறக்கிற மாதிரி இருக்குது, அறக்கிற பதத்தில் இருக்குது. எங்கள் பையன் டெய்லி பார்த்துட்ருப்பான். அவனுக்கு வாழைக்காய் பிரியர், பஜ்ஜி போடணும். இதே பாருங்க 2வது மரமும் பூவும் பிஞ்சுமா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் மரத்தில் இப்போ தான் காய் வந்திருக்குது. ஏன்னா 2, 3 மரம் காய் வந்து வந்து நாங்கள் அறுக்கவே இல்லை. வேஸ்ட்டாக காற்றடிச்சு சாக்கடையிலையும் கீழே தான் விழுந்தது. இப்போ தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் காய் காய்ச்சிருக்கீங்க. தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள். ஓகே, பாய்.